வாசிக்கலாம். 3 யோவான் அதனுடைய 2ஆம் வசனம். 3 யோவான் அதனுடைய 2ஆம் வசனம். சிஸ்டர், கர்த்தர் கொடுத்த அற்புதமான வார்த்தைக்காக, ஆசீர்வாதமான சந்தோஷமான உற்சாகமான வார்த்தைக்காக கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? தேங்க்யூ, தேங்க்யூ. அன்பர்களே, இன்னும் ஒருவர் கூட சத்தம் வைத்து வாசிங்க. தேங்க்யூ. கண்களை மூடுவோம். எவரிபடி க்ளோஸ் யுவர் ஐஸ். எல்லாரும் கண்களை மூடுவோம். மிகுந்த பயபக்தியோடு கூட 40வது ஆண்டு கன்வென்ஷன் கூட்டத்தின் முதல் நாள் ராத்திரியில் வாசித்த வேத வசனத்தில் இருந்து பரிசுத்த ஆவியை நம்மோடு கூட பேசும்படியாய் எல்லாரும் பரத்தை நோக்கி பார்க்கலாமே. அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று பைபிள் சொல்லுகிறது. கமான், இவருபடி உங்கள் வாய்கள் திறக்கப்படட்டும். உங்கள் அதரங்கள் எல்லாம் இயேசு என்று கூப்பிட ஆரம்பிக்கட்டும். எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்த தொடங்குங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். இந்த ராத்திரி மகிமை ஆலயத்தை மூடுவதாக, இந்த ஆலயத்தின் 4 பகுதிகளாக. கமான், கைகளை தட்டுங்க பார்க்கலாம். கைகளை தட்டுங்க, நல்ல கைகளை தட்டுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி. நல்ல 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 பார்க்கலாம். தேங்க்யூ. ஒரு அபிஷேகத்துடைய நதி இந்த ராத்திரி புறப்பட்டு வருவதாக. கமான், கமான், கமான். வந்திருக்கிற ஒருவர் கூட வெறுமையா செல்லக்கூடாது. இந்த ராத்திரி ஒரு தெய்வீக தொடுதல், இந்த ராத்திரி தெய்வீக சந்திப்பு, இந்த ராத்திரி ஒரு புத்தன் அபிஷேகம், இந்த ராத்திரி புதிய. தேங்க்யூ, தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல நல்ல கை தட்டுங்க, கை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கை தட்டுங்க பார்க்கலாம். எஸ், ஆகாசம் திறக்கப்படுவதாக, ஆகாசம் திறக்கப்படுவதாக, ஆகாசம் திறக்கப்படுவதாக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இந்த ஊழியத்துக்கு விரோதமாய் செயல்பட அந்தகார வல்லமைகள், பிசாசின் கிரியைகள், உடமன சந்தன ரகத்துனியே இயேசுவின் நாமத்தில் வளர்ச்சிகளை தடுக்கிற, ஊழியங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற, கூட்டங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியுடைய கிரியைகள், வான மண்டலத்துள்ள பொல்லாதவருடைய சேனையுடைய கிரியைகள் இந்த ராத்திரி அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தில் இப்போ அவைகள் செயலிழந்து போவதாக. கமான், கமான், கமான். அக்னி எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அக்கினி இறங்குவதாகப்பா. இந்த ராத்திரி அக்கினி மழை பெய்யட்டும். ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் வெளிப்பட்ட விடுதலை இந்த 40வது ஆண்டு கன்வென்ஷன்ல வெளிப்படுவதாக. இந்த 40வது ஆண்டு கன்வென்ஷன்ல கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக. அற்புதங்கள் நடக்கட்டும். இந்த ராத்திரி விடுதலைகள் வெளிப்படட்டும். ஹல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் வெளிப்பட்ட விடுதலைகள், சுகங்கள் இந்த ராத்திரி இப்போ சபைக்குள் வெளிப்படுவதாக. இந்த ஒலிபெருக்கின் சத்தம் கேட்கப்படுகிற திசைகளில் வல்லமை புறப்படுவதாக. அந்தகார வல்லமைகள், பிசாசின் வல்லமைகள், அடிமைகள், ஆவிகள் இந்த ராத்திரி கட்டவிழ்க்கப்படுவதாக. இந்த mighty name of Jesus. இந்த ஒலிபெருக்கின் சத்தம் பாய இடங்களில் வல்லமை பாயவதாக. Jesus, Jesus, amen, hallelujah. அணைக்க இயேசு துடிக்கின்றார். உன்னை எண்ணி உள்ளம் நொந்து அணைக்க இயேசு துடிக்கின்றார். அன்பின் தெய்வம் இயேசு உன்னை அழைக்கின்றார். அன்பின்
தெய்வம் இயேசு உன்னை அழைக்கின்றார். வியாதிகள் தொல்லைகள் தோல்வியோ வாழ்க்கையில் என்ன ஏக்கமோ, வியாதிகள் தொல்லைகள் தோல்வியோ வாழ்க்கையில் என் கையோ கலங்காதி மன்னன் இயேசு கல்வாரியின் மேட்டினில் கலங்கும் கர்த்தர் உண்டல்லோ. உன்னை எண்ணி உள்ளம் நொந்து ஆணைக்க இயேசு துடிக்கின்றார். உன்னை எண்ணி உள்ளம் நொந்து ஆணைக்க இயேசு துடிக்கின்றார். அன்பின் தெய்வம் இயேசு உன்னை அழைக்கின்றார். அன்பின் தெய்வம் இயேசு உன்னை அழைக்கின்றார். மருளாதி மன்னன் இயேசு கல்வாரியின் மேட்டினில். மனிதர்கள் அன்பு மாறலாம், மறைவாக தீது பேசலாம். அன்பு காணா இதயமே, நீ அன்பின் இயேசுவை அண்டிக்கொள். வியாதிகள் தொல்லைகள் தோல்வியோ வாழ்க்கையில் என்ன ஏக்கமோ, கண்ணீர் தான் உந்தன் படுக்கையோ, கலங்காதே மன்னன் இயேசுப்பா. வேலை வசதிகள் இல்லையோ, வீட்டில் வறுமை தொல்லையோ, மனிதர் மத்தியில் வெட்கமோ, மருளாதே மன்னன் இயேசுவை பார். இன்று இரவு இங்கே பேசப்படுகிற அறிவிக்கப்படுகிற நற்செய்திக்கு நேராக உங்கள் சிந்தைகளை திருப்பி, இயேசுவே நெருக்கப்படுகிறேன், நான் ஒடுக்கப்படுகிறேன், ஐயோ நான் கண்ணீரோடு வந்திருக்கிறேன், இன்று இரவு நீர் என்னோடு கூட பேசும் என்று யார் யார் கேட்கிறீர்களோ உங்கள் ஒவ்வொரு உள்ளங்களோடும் திட்டமாய் தீர்க்க தரிசனமாய் பேச அவர் போதுமான தேவன். இன்று இரவும் நான் பிரசங்கிக்கிற இயேசு அவர் தூரமாயில்ல, இன்றைக்கும் இந்த ஆராதனுடைய குறுக்கும் நெடுக்குமாய் இயேசு உலாவிக் கொண்டிருக்கிற கிரைகளுக்காய் சபை கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. தொடுங்க, யார் யாருடைய கண்கள் கண்ணீர் வடிகிறதோ, யார் யார் உடைந்து போயிருக்கிறார்களோ, இந்த ராத்திரி எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் கரம் என் பிள்ளைகளை தொடுவதாக. இன்றைக்கு இருதய காயங்கள் மாறுவதாக, சஞ்சலங்களும் தவிப்புகளும் மறைவதாக. என் பிள்ளைகளை ஆறுதல் படுத்துவீராக, என் பிள்ளைகளை தேற்றுவீராக. இயேசு கிறிஸ்துவே அற்புத கரம் இறங்கினபடியால் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீங்க பேசுங்க, உங்களுடைய வல்லமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சந்தோஷமா இருக்கிறவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
நல்ல கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்களேன். நல்ல கைகளை தட்டு ஒன்று கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். பிளஸ். எஸ், ஆமென். வாசித்த வசனத்தை ஒரு முறை கூட சத்தம் உயர்த்தி வாசிக்கலாம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அற்புதமான ஒரு வார்த்தை இல்ல? வாசிக்கும் போதே நமக்கு பரவசமா இருக்கும், இப்படி சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா. சரி, போகட்டும். வாசித்த வசனத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. அன்பர்களே, வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, ஹல்லேலூயா. கவனிங்க, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி என்ன பண்றேன்? வேண்டுகிறேன். நாம் ஆராதிக்கிற தேவனுடைய அற்புதமான எதிர்பார்ப்பு என்னன்னா, மனுக்குலம் அல்லது அவரை ஆராதிக்கிற தெய்வ பிள்ளைகள் சுகமாய் வாழ வேண்டும். அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி வாழணும்? நம்ம எல்லாருமே சுகமாய் வாழணும்னு யார் விரும்புறது? நம்ம ஆராதிக்கிற தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் என்ன விரும்புறாருன்னா, நம்ம எல்லாரும் சுகமா வாழணும். அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எல்லாருடைய ஆசையுமே நம்ம சுகமா வாழணும் தான் ஆசை. அப்படிதானே? அப்படிதானுங்க. நம்ம எல்லாருக்கும் என்ன ஆசைங்க? சுகமாய் வாழணும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய ஆசையுமே நான் சுகமாய் வாழணும். அல்ல சத்தமா சொல்லுங்களேன். அப்போ நம்முடைய தெய்வம் விரும்புகிறார் நான் சுகமாய் வாழ வேண்டும் என்று. அதை போல நம்முடைய ஊழியக்காரங்களும் என்னதான் விரும்புறாங்க? என் விசுவாசிகள், என் சபை, என்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? சுகமாய் இருக்கணும். ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப தேவனும் நான் சுகமாய் இருக்கணும்னு விரும்புறாரு. ஊழியக்காரங்களும் நம்ம சுகமாய் இருக்கணும் தான் விரும்புறாங்க. இவை எல்லாவற்றிலும் நாமும் என்னதான் விரும்புறோம்? சுகமாய் இருக்கணும். ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி நான் என்ன பண்றேன்? வேண்டுகிறேன். இந்த ராத்திரி நான் சுகமாய் இருக்கணும் விரும்புறேன் பாஸ்டர், சுகமாய் வாழணும் விரும்புறேன் அப்படின்றவங்க எல்லாம் கரை உயர்த்தி சத்தமோடு அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கவனிக்கணும். சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 35வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டில் இருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடே வருகிறதற்கு இடம் கொடாமல் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடே வந்தவர்களையும் அழைத்துக் கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலி தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தம். கவனிங்க, அந்த வீட்டில் வேதனை நீங்கி
அவர்கள் சுகமாய் இருக்கும்படி இயேசு அங்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 36ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், என் வாய் சொல்ல எழுதின சுருளில் உள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தருடைய ஆலயத்தில் உபவாச நாளிலே ஜனங்களுடைய செவிகள் கேட்க வாசிப்பதுமின்றி. கவனிங்க, எரேமியா 36ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆமென். வேதம் சொல்கிறது, ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், ஆமென், நான் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணுவேன். வரல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க, அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அவர் அநேகரை சுகமாக்கி இயேசு அநேகருக்கு அற்புதம் செய்தார். ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அதை போல நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணுகிற தேவன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க, வாக்குத்தத்தங்களும் வார்த்தைகளும் இப்படி இருக்கு. ஆனா நமக்கு நம்முடைய சரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயிரக்கணக்கான வியாதிகள். ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களிலே வியாதியோடு இருந்தவர்களை எல்லாம் இயேசு தொட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு? சுகமாக்கி இருக்கிறார். ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அவன் தீர்க்கதரிசியை கொண்டு கத்த சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்படுவேன் என்று சொல்லி இருக்கிறார். இப்படி சொல்லி இருந்தாலும் ஆனா நமக்கு என்னன்னா பலவிதமான பலகீனங்கள். ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நம்மள அநேகர் பலகீனரா இருக்கிறோம். ஒவ்வொருவரையும் கூப்பிட்டு கேட்டா, சின்ன பிள்ளையிலிருந்து முதியோர் வரைக்கும் எனக்கு சுகம் இல்லை, எனக்கு சுகம் இல்லை, இதை தான் நம்ம கேட்கிறோம். ஆனா வாக்குத்தத்தங்கள் என்ன சொல்லுகிறது? நான் உங்களுக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுவேன். பிரியமானவனே, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி இரு? சுகமாயிரு. அப்போ ஆண்டவர் நம்ம சுகமாயிருக்கணும் விரும்பும் போது ஏன் நமக்கு பலகீனங்கள் வருகிறது? 70 குறைக்கப்பட்டு இப்போ 50, 30 என்று சொல்லி மாறிக்கொண்டிருக்கிறது. அப்ப சுகமே இல்லை. பிரியமானவனே, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று அவன் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்வோமானால் சுகமே இல்லை நமக்கு. வரலுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அன்பானவர்களே, அவன் சோத்ரம், பாவிக்கும் வியாதி வருது, பரிசுத்தவானுக்கும் வியாதி வருது. பாவியையும் வியாதி விட்டு வைக்கல, பரிசுத்தவானையும் வியாதி என்ன செய்யல? விட்டு வைக்கவில்லை. காரணம், அவன் ஒவ்வொருவரும் சொல்றாங்க பலவிதமான வியாதிகளை குறித்து. வரல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என் சத்தத்தை கவனமாய் கவனித்துக் கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு ராத்திரி இந்த முதல் நாள் கன்வென்ஷன் கூட்டத்தில் எனக்கு சுகமே இல்லை என்று சொல்லுகிற உங்களை இயேசு இந்த முதல் நாள் ராத்திரி குணமாக்க விரும்புகிறார். கைகளை தட்டி ஒன்று கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya. பிரியமானவர்களே, ஏன் இவ்வளவு தைரியமாக இந்த முதல் நாள் ராத்திரி உங்களை அவர் சுகமாக்குவார் என்று நான் பிரசங்கிக்கிறேன் என்று சொன்னால், இன்னைக்கு ராத்திரி வியாதியை குறிச்சி அநேகருக்கு, வியாதியுடைய பெயர் அநேகருக்கு தெரியும். ஆனா வியாதியினுடைய காரணம் அநேகருக்கு செய்யாது, தெரியாது. ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். வியாதியின் பெயர் தெரியும், ஆனா வியாதியின் காரணம் தெரியாது. அப்படியானால் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வியாதிக்கும் பின்னாடி அதை தூண்டி விடுகிற ஒரு கிரியை இருக்கிறது. ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நம்மை பலகீனப்படுத்தும் போது அந்த பலகீனத்திற்கு பின்னாடி ஒரு கிரியையில் ஆரோக்கியம் இல்லை. என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை, என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது, என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. நல்ல கவனி. என் குடல் எல்லாம் எரிபந்தமாய் எரிகிறது, என் மாம்சத்தில்
ஆரோக்கியம் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லும் போது எப்படி சொல்லுகிறார்? உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், இன்றைக்கு இந்த கடைசி நாட்களில் அநேகர் பலகீனப்பட்டிருப்பதற்கு காரணம் என்ன? இப்ப டாக்டர் வியாதியின் பெயர் அவருக்கு தெரியும், ஆனா வியாதியை கண்டுபிடிக்க திணறுகிறார்கள். அல்ல சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அநேக மருத்துவர்கள் இன்றைக்கு பேஷண்ட் சொல்றதான அந்த சிம்டம்ஸ் வச்சுட்டு என்ன வியாதின்னு தெரியாம திணறிக் கொண்டிருக்கிறார்கள். அநேக மருத்துவர்கள் கணிப்பில மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறாங்க. காரணம் என்ன? உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் பலவிதமான ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாவத்துக்கு காரணம் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பாவத்துக்கு காரணம், வியாதிக்கு காரணம் என்னது? பாவம். ஆகவேதான் மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இயேசு சொன்னார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. வாசிங்க. திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே மகனே, பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேதபாரகரில் சிலர், இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். பிரியமானவர்களே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே பாவத்தை மன்னிக்க கூடியவர். ஒரு நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்தில் பாவத்திலிருந்து மன்னிப்பை பெறுவதற்கு எங்க போய் நீங்க குதிச்சாலும், எங்க போய் நீங்க சாடினாலும், எங்க போய் முங்கினாலும், என்ன நேர்த்தி கடன் செலுத்தினாலும், என்ன காணிக்க கொண்டு உண்டியல தட்டினாலும் பாவத்திலிருந்து மன்னிப்பு கிடைக்காது. இந்த ராத்திரி நான் பிரசங்கிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே பாவங்களை மன்னிக்கிறவர், எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிற ஒரே தெய்வம் நான் பிரசங்கிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே. கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே நீங்க சொல்லல உங்க மனசுக்கு, நான் ஒன்னும் அப்படி பெரிய பாவம் ஒன்றும் நான் செய்யல. நான் சொல்றேன், நீங்க பெரிய பாவம் செய்தீங்க நான் சொல்லக்கு இன்னைக்கு வரவும் இல்லை. பெரிய பாவம் ஒன்றும் நம்ம பண்ணல, ஆனா சின்ன பாவம் பண்ணிருப்போம்ல. யார கேட்டாலும் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் பெரிய பாவம் ஒன்றும் நான் செய்யல. அப்ப பெரிய பாவம் ஒன்றும் செய்யலன்னு சொல்லும் போதே விளங்குது என்ன செய்திருக்கோம். சொல்லுங்க, என்ன செய்திருக்கிறோம்? பாவம் செய்திருக்கோம் இல்ல, சின்ன பாவம் செய்திருக்கிறோம். ஒரு சத்தமா சொல்லுங்களேன். கோர்ட்டு தீர்ப்பு தெரியுமா? கொலை பண்ணா விட்டுருவாங்க, ஆனா பிளைண்ட் கோடு போட்டா விட மாட்டாங்க. எப்படிங்க? கொலை பண்றவங்களை ரிலீஸ் பண்ணிடுவாங்க, ஆனா கொலை முயற்சி பண்றவங்களை விட மாட்டாங்க. சரிங்களா? இப்ப யார வேணாலும் கூப்பிட்டு கேளுங்க, நான் அப்படி பெரிய பாவம் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு வாங்க. அப்ப பெரிய பாவம் ஒன்றும் செய்யாதவங்க என்ன செய்வாங்க? சின்ன பாவம் செய்வாங்க. அது உங்களுக்கு சின்ன பாவமா இருக்கும், அது அவருக்கு என்னவா தெரிஞ்சிருக்கும், பெருசா தெரிஞ்சிருக்கும். அப்ப மொத்தத்தில் நம்ம பாவம் செய்திருக்கோம், அதான் விஷயம். ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு பாவம்னே தெரியாம இருந்திருக்கோம். இப்ப நான் சொல்லுவேன், சொல்லி முடிக்கும் நம்ம பாவம் செய்திருக்கோமா இல்லையா நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. அப்ப தேவனாகிய கர்த்தர் சபை சுகமாயிருக்கணும் விரும்புறாரு, ஊழியக்காரங்க சுகமா இருக்கணும் தான் விரும்புறாங்க. இயேசுவும் இந்த உலகத்துல ஊழியம் செய்த நாட்கள்ல அநேகரை இயேசு என்ன பண்ணிருக்கிறாரு? சுகமாக்கி இருக்கிறாரு. அப்ப மொத்தத்துல நம்ம சுகமா இருப்பதுதான் அவருடைய விருப்பம். அதுக்கு மாறாய் நம்ம நூற்றுக்கணக்கான வியாதிய
கெட்டுப்பதி போல கெட்டி என்ன பண்ணிட்டு இருக்கோம், சுமந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? இந்த வியாதிக்கு காரணத்தை சங்கீதக்காரன், பாவத்தினால் என் எலும்புகள் என்ன ஆயிடுச்சா, ஆரோக்கியம் இல்லாமல் போயிற்று என்று செய்து கடைக்கால சுகத்தை இந்த கன்வென்ஷன்ல இயேசு தருகிறார். இந்த ராத்திரி நான் பிரசங்கிக்கிற இயேசு, ஓ உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. Tonight உன் பாவத்தை உணரு, உன் பாவத்தை உணர்ந்து ஒப்புக்கொடு. Be healed in the name of Jesus. Hallelujah. Hallelujah. எதனால எல்லாம் வியாதி வரும் அப்படின்னு சொல்ல போறேன். இப்போ பாவத்தினால வியாதி, பாவத்தினால தான் வியாதி வருதுன்னு சொன்னேன் இல்லையா? என்னென்ன பாவத்தினால வருதுன்னு நான் சொல்றேன். நீங்க ஒன்றும் பெரிய பாவம் செய்யல, நானும் அப்படி பெரிய பாவம் ஒன்றும் செய்யல. அப்போ என்ன வியாதி வருது அப்படின்றதுக்கு காரணத்தை என்ன செய்யலாம், வேகமா பார்த்துடலாம். வாசிங்க 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்தை வாசிங்க. எப்படிங்க? அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரிகளாய் இருந்தார்கள். நாங்கள் வெளிகளில் இருக்கும் போது நடனம் ஆடினாங்களா? கவனிங்க, நீங்க இந்த பேசேஜ வந்து வீட்டில் போய் வாசித்தாது உங்களுக்கு புரியும். பரிசுத்த வேதாகமத்தில் நாபால், அப்படி நாபால் என்று சொல்லுகிற ஒரு மனுஷன் இருந்தான். ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நாபால் இந்த மனுஷன் ஆடுகளை வேலைக்காரங்க மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது தாவீதின் சேனைகள் அங்கே இருந்துச்சான். தாவீதுடைய சேனைகள் இருந்துச்சான். இந்த தாவீதுடைய சேனைகள் இந்த நாபாலுடைய வேலைக்காரங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பா இருந்தாங்களாம். அவங்களை இவங்க கேர் பண்ணிக்கிட்டாங்களாம். சோ அவங்க இந்த தாவீது இந்த நாபாலுக்கு நிறைய நன்மை செய்திருக்கிறாராம், நிறைய நன்மை செய்திருக்கிறார். ஒரு நாள் தாவீது இந்த நாபாலுக்கு வீட்டுக்கு ஆட்களை அனுப்பி கேட்டாராம், எங்களுக்கு கொஞ்சம் பிரெட்டும் ஜாமும் வேணும், எங்களுடைய படையாட்கள் எல்லாம் பசியா இருக்கிறாங்க, ஆகாரம் இல்லை, கொஞ்சம் ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவன் இத அவன் மனைவி கேள்விப்பட்டு அந்த அவங்க கேட்ட சாப்பாடை தன் புருஷனுக்கு தெரியாம என்ன செஞ்சா, அனுப்பி கொடுத்துட்டா. இப்ப நல்ல கவனிங்க, 37-38 வாசிங்க. 37-38. அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள் செத்து அவன் கல்லை போலானான். கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் ஏறக்குறைய 10 நாளைக்கு பின்பவன் செத்தான். இப்ப கவனிங்க, வியாதிக்கு காரணம் பாவம் சொல்லிட்டேன். என்ன பாவம்ன்றதை இப்ப சொல்லிட்டு வரேன். நல்ல கவனிக்கணும், நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு, கவனிக்கணும். நன்றியை மறப்பது பாவம். எப்படிங்க? நன்றியை மறப்பது. எல்லைகளை பிடுங்க வேண்டாம். அடுத்தவன் வீட்டுக்குள்ள யாரு லாக்கர்ல இருக்கிற நகையை திருடி போக வேண்டாம், கொலை பண்ண வேண்டாம். நல்ல கவனிங்க, தேவன் நாபாலை வாதித்தார், 10 நாள் அவன் செத்தாய். கவனிக்கணும், இந்த ராத்திரி நானும் இந்த நன்றி மறந்த லிஸ்ட்ல தான் இருக்கிறேன். அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி நீங்கள் தெய்வ சமூகத்தில், ஆண்டவரே இந்த பாவத்தை நான் செய்திருக்கிறேன் சொல்லுங்க. இப்ப பாவம் செய்தோமா இல்லையா? சிலருக்கு பாவத்தினால வியாதி வருது இவன் சொல்லிய, நாங்க என்ன அப்படி பாவம் செய்தோம்னாக முறைக்கு பிடிச்சு நிற்ப சிலர். ஓ, இந்த பையன் முதல் நாள் ராத்திரி வந்து நாங்க பாவின்னு சொல்லிட்டு போக வந்திருக்கேன்.
உங்களுக்கே அப்படி நினைப்பு வருது, நான் பிரசங்கிக்கிற எனக்கு நினைப்பு வராதா பாவின்னு சொல்லுங்க. ஆனா சொல்லுன்னு சொல்றாரு, சொல்லுன்னு சொல்றாரு. அப்ப நன்றியை மறந்ததுனால நாபாலை கர்த்தர் வாதித்தார், வியாதிப்பட்டானாம், 10 நாள்ல செத்துட்டானா. இப்ப கை தூக்கி சொல்லுங்க, நான் சாகாம இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே சொல்லுங்க. எப்ப சொல்ல மாட்டீங்களா? எங்க நான் சாவாம 40வது ஆண்டு கன்வென்ஷன் வந்ததுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. புரிஞ்சுச்சா? எத்தனை முறை ஆண்டவர் நன்மை செய்து நம்ம காணிக்க கொடுக்காம இருந்திருக்கோம்? எத்தனை சேர நன்மை செய்தோ ஆண்டவரை திரும்பி பார்க்காம அபவுட் அண்ட் யூ டர்ன் டைவர்ஷன். இன்னைக்கு லேட்டானதே டைவர்ஷன் ஆக்கும். எனக்கு நான் ஒரு முட்டாப்பா, எத்தனை மாசமா வேலை நடக்குதான் இரண்டியர்ல எனக்கு தெரியல. ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். டேக் டைவர்ஷன். லேட் ஆயிடுச்சு. எனக்கு அப்பாட்ட ரொம்ப பயம், டைமுக்கு பிடிக்கணும், டைமுக்கு வரணும். நான் அதில் சத்தமாக சொல்லுங்க பார்க்கல. அங்கேயே நடுங்கிக்கிட்டு 6 மணிக்கெல்லாம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு அல்ல சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். திருநெல்வேலிக்கே போயிருப்பேன் 7:30. அதில் சொல்லுங்க பார்க்கலாம். நான் இங்கே வர முடியல. காரணம் டைவர்ஷன். சம்டைம் யூ டர்ன், சம்டைம் அபவுட் டர்ன். இதெல்லாம் என் வாழ்க்கையில நன்றி மறந்து. நாபால் நன்றியதான் மறந்தான். கர்த்தர் வாதிச்சாராம், வியாதிப்பட்டானாம், அவன் செத்துட்டான். ஆனா நான் சாகல இல்லையா? கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. எதுக்காக? நான் சாகாம இருக்கிறதுக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நன்றியை மறந்ததால் வியாதி. பசிக்கலாம். அடுத்ததாக என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 36, 37. Book of Numbers chapter 14 verse 36 and 37. துர்ச்செய்தியை பரப்புகிறவன் வியாதியினால் வாதையால் செத். நல்ல கவனிங்க. சபையார குழப்பி, ஜனங்களை மொத்தத்தில் குழப்பி, ஒரு குழப்பத்தை உண்டாக்கும்படி ஒரு துர்ச்செய்தியை பரப்பி இருக்கு. ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் சொல்லுகிறது, துர்ச்செய்தியை பரப்பி ஜனங்களை குழப்பி, ஆமென், ஜனங்களுக்குள்ளாக குழப்பத்தை உண்டாக்கினதினால் கர்த்தர் அவர்களை வாதையினால் வாதித்தார், அவர்கள் செத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப லிசன், கவனிங்க. உன் குடும்ப காரியங்களை வெளியே துர்ச்செய்தியா பரப்புறது பாவம். சபையின் கைதியாய் பரப்புவது பாவம். அதனால் வியாதி வருமா? வியாதி கொலகுற்றம் செய்யறதுனால வந்தது நான் சொல்ல வரல. துர்ச்செய்தியை பரப்புதல் வியாதியை வரப்பண்ணும். இல்லாதத, நடக்காதத, சம்பவிக்காதத சம்பவித்த மாதிரி ஜோடித்து, அதற்கு பொட்டு பூவெல்லாம் வச்சு, அதுக்கு கண்மசியல் லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு, அதற்கு 1/2 கிலோ பேரந்தவழி 1/4 கிலோ பவுடர் எல்லாம் போட்டு நீ அதை அழகா காண்பிச்சா அது துர்ச்செய்தி. லிசன், துர்ச்செய்தியை பரப்புகிறவனை கர்த்தர் வாதையினால் வாதித்தார், அவன் செத்தான். இதுவும் ஒரு பாவம் என்று பரலோகம் பார்க்கிறது. Dear brother and sister, இப்ப சொல்றேன், தப்பி தவறி கூட துர்ச்செய்தியை பரப்பிடாதீங்க. முதல்ல அதுக்கு தான் சொன்னேன், கையை தூக்கி சாகாம 40வது ஆண்டு விழா கன்வென்ஷனுக்கு வந்ததுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் செய்தி எத்தனை பேருக்கு புரிகிறது, விளங்குகிறது? நானும் 40வது ஆண்டு கன்வென்ஷன்ல நானே பொதுவா ஒரு மாதிரி அருவா கத்தி மாதிரி ஆகும், கொஞ்சம் வெட்டலும் குத்தலமா தான் இருப்பேன்.
ஆண்டவரே இந்த 40வது ஆண்டு கன்வென்ஷன்லயாவது போய் ஒரு சுகத்தை பற்றி பேசணும்னு சொல்லி கர்த்தர் நடத்தினார். ஆனா பாயிண்ட் கொடுத்தார் பாருங்க, நான் அதிர்ந்தே போயிட்டேன். ஏன் ஆண்டவரே சுகத்தை கொடுப்பேன்னு சொல்லிட்டு குறிப்பெல்லாம் இப்படி தர்றீங்கன்னு சொல்லி. நம்பர் 1, நன்றியை மறப்பதினால் வியாதி. நம்பர் 2, துர்ச்செய்தியை பரப்புவதினால் வியாதி. ஒரு அலையில சத்தமா சொல்லலாமா? இன்னும் சத்தமா சொல்லலாமா? தேசத்தை வேவு பார்க்க போயிட்டு வந்துட்டு தேசத்தை குறிச்ச நல்ல செய்தியை சொல்ல, நாம தேசத்தை குறிச்ச கெட்ட செய்தியை சொல்லிட்டாங்களாங்க. நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன்னு நினைக்கிறேன், என்னைக்குமே நல்லதை போய் வெளியே சொல்லணும், கெட்டதை அப்பா கிட்ட சொல்லணும். நல்லதை போய் வெளியே சொல்லணும், கெட்டதை பாஸ்டர்ட்ட சொல்லணும். குடும்பத்தில் நடக்கிற நல்லதை வெளியில போய் சொல்லணும், குடும்பத்தில் கெட்டதை நீங்களா பேசி சால்வ் பண்ணிடணும். சரிதானே? துர்ச்செய்தியை பரப்புதல் வியாதியை வர பண்ணும். அதை இனி நாம் செய்யக்கூடாது. இது வியாதிக்கு காரணம் என்று பைபிள் சொல்லுகிறது. ஒரு அலையில சத்தமா சொல்லலாமா? டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், பார்க்காதத, கேட்காதத, செய்யாதத செய்த மாதிரி, பார்த்த மாதிரி, கேட்ட மாதிரி எங்கேயாவது போய் விளக்கமா பேசினா அது துர்ச்செய்தி. காக்கைய பார்த்தா வெளியே போய் காக்கையை தான் பார்த்தேன்னு சொல்லணும். நாம் பார்த்த காக்கையை பார்த்துட்டு வெளியே போய் காக்கை என்ன கருன்னு இருக்குது. காக்கையே தானே பார்த்த, காக்கையை பார்த்தேன்னு சொல்லு, அது என்ன கருன்னு இருந்தா நீ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியாச்சே. அல்ல, சத்தமா சொல்லுங்களேன், இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். அப்ப துர்ச்செய்தியை பரப்புவதினால் என்ன வருமா? வியாதி. அப்ப ஏன் சுகம் இல்ல? அவர் நம்ம சுகமா இருக்கணும் விரும்புறாரு, எனக்கு என்ன இல்ல? சுகம் இல்ல. லிசன், ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 12 verse 17. அந்த மற்ற சானத்துல வாசிங்க. அதுல ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய் நிமித்தம் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார். வாதைன்னா வியாதி, சரியா? இப்ப சொல்லுங்க, அடுத்தவன் மனைவியை எடுத்தா வியாதி வரும். அடுத்தவன் மனைவி மேல ஆசைப்பட்டா வியாதி வரும். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதையினால் வாதித்தார். நான் வியாதியின் காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆவியானவர் மிக அழகாய் சபையோடு கூட சுகத்தை குறித்து பேச சொன்னார். நான் சுகமாக்குறவராய் வெளிப்படுவேன் சொன்னார். நான் இந்த 40வது ராத்திரி, 40வது கன்வென்ஷன் முதல் நாள் ராத்திரி நான் யெகோவா ராஃபாவா இறங்கி வருவேன் சொன்னார். நான் பரிகாரியாக வருவேன் சொன்னார். என்கிட்ட சொன்னார், tonight அவனை குணமாக்குவார். எப்ப தெரியுமா? ஒருவேளை என்கிட்ட தவறான எண்ணம், தவறான பார்வை, தவறான சிந்தை, தவறான பேச்சு, தவறான அணுகுமுறை, தவறான சம்பாஷணை தூக்கி எறிஞ்சு அது வியாதியை கொண்டு வரும். அடுத்தவன் மனைவியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் என்ன வருமா? கர்த்தர் அவனை வாதையினால் வாதித்தார். வியாதி வருமா? வியாதியின் காரணம் எல்லாம் புரியுதா? வியாதியின் காரணம் புரிஞ்சுச்சா? அது கொரோனா வியாதி இல்லை, இது அது சும்மா, இது வேற. இதுக்கு தடுப்பூசி ஒன்றும் கிடையாது. இது 40 நாள் ராத்திரி கன்வென்ஷன் தான் தடுப்பூசியை. கைத்தட்டு ஒன்று கத்துற சோத்திரம், நான் தடுப்பூசி பிரசங்கம் பண்றேன், கைத்தட்டுங்க பார்க்கலாம். வேக்சின் போட்டுட்டு இருக்கிறோம் நம்ம. டுநைட் வேக்சின்.
ஆனா கொரோனா வேக்சின் வியாதியை தடுக்காது. ஆனா இந்த ராத்திரி நான் பிரசங்கிக்கிற வார்த்தை உன் வியாதியை தடுக்கும் என்று ஆணித்தரமா சொல்றேன். கை தட்டுங்க பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya. 2 சாமுவேல் 24 அதிகாரம், 2 சாமுவேல் chapter 24 verse 1, 10, 15 வாசிங்க. கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை லக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு 10 தானே? 10. இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன். கவனிங்க, பிசாசின் தூண்டுதலுக்கு ஒரு இருதயத்தை ஒப்பு கொடுத்தால் வாதையினால் வாதிப்பார். தாவீதுட்ட சென்சஸ் எடுக்க சொல்லல, லக்கம் பார்க்க. தாவீதுக்கு மனசுக்குள் ஒரு ஆசை வந்துச்சு, சபையில எத்தனை பேர் இருக்கிறாங்க எண்ணி பார்க்கலான்னு. கர்த்தர் சொன்னார், எத்தனை பேர் வந்தாலும் எண்ணப்படாதுன்னு. சபைக்குள்ள எத்தனை பேர் வந்தாலும் என்ன செய்யப்படாது, எண்ணப்பட, லக்கம் பார்க்கப்படாதுன்னு சொன்னாரு. இவனுக்கு ஒரு ஆசை, நியூ இயர் சர்வீஸ்ல இருக்கவே இடம் இல்லையா, நிறைய பேர் வந்த மாதிரி இருக்கிற ஒன்று எண்ணி பார்ப்பேன் என்ன. கர்த்தர் சொன்னார் எண்ணப்படாதுன்னு. ஆனா பிசாசு சொல்றான் எண்ணி பாருன்னு. இவன் எண்ணி பார்க்க கூடாததை எண்ணுவதற்கு பிசாசினால் தூண்டப்பட்டால், பிசாசினால் இருதயம் தூண்டப்பட்டது நிமித்தம் பைபிள் சொல்லுகிறது 75,000 பேரை கர்த்தர் அடித்தார், வாதையினால் செத்தார்கள். பிரியமான தெய்வ பிள்ளையை, பிசாசு இதயத்தை தூண்டுவான். பேசு, சும்மா பேசு, கேளு, 2 கேள்வி நறுக்குன்னு கேளு, நாக்க புடுங்குற மாதிரி கேளு, விட்டு வச்சாத. கர்த்தர் சொல்றாரு கேட்காத, பேசாத, வாய மூடு. பிசாசு சொல்றான் பேசு, கேளு. கர்த்தர் சொல்லாததை செய்யணும்னு உன் மனசுல தோணுதுன்னா அது பிசாசு தூண்டுறது. பிசாசு தூண்டுவதற்கு நீ ஒப்பு கொடுத்தால், கர்த்தர் சொல்லுவாரு, புருஷன் வந்தா அதை பற்றி ஒன்றும் கேட்காத, சோத்திரம் பண்ணிட்டு இருன்னு. பிசாசு உள்ள கடந்து வெப்பராளத்தை தருவான். கேட்கல எங்கி உனக்கு உறக்கமே வராதுன்னு, கேட்டு எங்கிதான் உனக்கு ராத்திரி உறக்கம் வருன்னு அவன் சொல்லுவான். அவன் உள்ள கடந்து ஒரே வெப்பராளத்தை தருவான். வெள்ளத்தை குடிச்சு குடிச்சு பாப்பியா, வெப்பராளம் அடங்காது. உங்களுக்கு கேட்டாதான் ராத்திரி என்ன வரும், உறக்கம் வரும். பிசாசு சொல்லுவான் கேளுன்னு, கர்த்தர் சொல்லுவாரு அடங்கி இருன்னு. பிசாசு சொல்லுவான் கேளுன்னு. கேட்க தொடங்கும், பட்டார்னு வீழும், பல்லு 2 3 ஆடு கிட்டு 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 கிட்டுன்னு. பிறகு யோசிப்போம் கேட்காம இருந்திருக்கலாமே, பேசாம இருந்திருக்கலாமே, அந்த வீட்டுக்கு போகாம இருந்திருக்கலாமே, அவங்க கிட்ட பேசாம இருந்திருக்கலாமே. பிறகு யோசித்து என்ன பிரயோஜனம்? பிசாசு தூண்டுனா நீ பேசுன, காரியம் விபரீதமா முடிஞ்சது. அப்ப பிசாசின் தூண்டுதலுக்கு இதயத்தை ஒப்பு கொடுத்தால் வியாதி வரும், வாதை வரும். அல்ல சொல்லலாமா? சத்தமா சொல்லுங்களாமா? வியாதியின் காரணம் ரொம்ப நல்லா இருக்கா? எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு? எங்க வியாதியின் காரணம் பிடிச்சிருக்கா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க, நேரத்தை கருதி எவ்வளவு சீக்கிரம் சொல்ல முடியுமோ சொல்லிட்டு போறேன். ஆமா, சகரியா 14 அதிகாரம் 17 18. சகரியா 14 17 18. கமான் மை டியர், சீக்கிரம் வாசிங்க. அப்பொழுது பூமியின் வம்சங்களில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வருஷம். ஆராதனைக்கு வராதவனுக்கு வியாதி வரும். வீட்டில் வாசித்து பாருங்க தெளிவா, சரியா? ஆராதனைக்கு வராம இருந்தா வைத்தால போகும், வாந்தி வரும், தலை சுற்று வரும், மயக்கம் வரும், கிடினஸ், கை கால் பலன் இல்ல பாஸ்டர், எழும்பி பாத்திரம் விளக்க முடியல, கிடைக்க வந்து ஜோம் பண்ணுவீங்களா? ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், காரணமான வியாதிக்கு ஜோமன குணமாகும், காரணம் இல்லாத வியாதி ஜோமன குணமாவாது. ஆராதனைக்கு வராததுனால வியாதி வந்துச்சு பைபிள் சொல்லுது.
அப்பொழுது பூமி வம்சங்களில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வருஷிப்பது இல்லை. மழை வருஷிக்காத எகிப்தின் வம்சம் வராமலும் சேராமலும் போனால் கூடார பண்டிகை ஆசரிக்க வராத ஜாதிகளை கர்த்தர் வாதிக்கும் வாதையே. கூடார பண்டிகை கன்வென்ஷன் கூட்டம் பல லட்சம் செலவு பண்ணி பேனர் லைட்டும் கெட்டின அங்கண்டு வரும்போதை பார்த்து எம்புடு லைட்டை கெட்டி இருக்க எம்புடு ரூபா ஆகும் கரண்ட் ஆகும். நாங்க யோசித்தேன் இம்புடு லைட்டை கெட்டி வச்சிருக்கு எம்புடு ரூபா எம்புடு கரண்ட் ஆகும். இவ்வளவு கெட்டி வரைக்கும் வச்சு இத்தனை பிளக்ஸ் மாறிச்சு எல்லாம் வச்சு கொஞ்சம் நாளா ஜெபம் பண்ணி எல்லாம் எடுத்தும் பாதிய காணல. நான் ஒன்னும் ஆக்ரோஷப்படலைங்க, பைபிள் நம்மளை ஆக்ரோஷப்படுத்துதுங்க. ஆராதனைக்கு வரல, பண்டிகைக்கு வரல. ஒரு முறையோட கையை தூக்கி சொல்லுங்க, 40வது ஆண்டு விழாவில் நான் ஜாவாம வந்ததுக்கா தோதுற ஆண்டவரே சொல்லுங்க பாருங்களா. ஹalleluya ஹalleluya. நமக்கு இப்படி பண்டிகை மாதிரி இருக்குதா? 40வது ஆண்டு கன்வென்ஷன் பண்டிகை மாதிரி இருக்குதா? கைத்தட்டி ஒன்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. ஆராதிக்க போகாததினால் வியாதி. அவ வர இடத்துக்கு நான் வரமாட்டேன், அவன் இருக்க இடத்துல நான் இருக்க மாட்டேன், அப்படியாக்கு இப்படியாக்குன்னு சாக்கு போக்கு சொன்னா வியாதி வருமா? நம்ம யாரையும் பார்க்கண்டா, நம்ம இடத்துல நம்ம வந்து இருக்கணும். நம்ம இடத்துல வந்து நம்ம இருக்கலேங்கி ஆமே அவர் துக்கப்படுவார், ரெண்டாவது அப்பா துக்கப்படுவாரு, மூணாவது வியாதி வந்துடும். அதனால நம்ம ஓடி வந்துடும், நம்ம ஒருத்தரை பார்க்கப்படாது. ஒண்ணு கையை தட்டி கத்துற சோத்திரம் பண்ணுங்களேன். ஹalleluya ஹalleluya. வேதம் சொல்லுகிறது ஆராதனைக்கு வராதது பாவமாம், அது வியாதியாம், அது வாதையாம், அது நியாய தீர்ப்பாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கீழே வாசித்தா அதெல்லாம் இருக்கும் அங்க. சரியா? டைம் ஆயிடுச்சு இல்லையா? ஆமென் ஸ்தோத்திரம். என்னாகமத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 13வது வசனம். நம்பர்ஸ் சாப்டர் 9 verse 13. come on. ஒருவன் சுத்தமுள்ளவனாய் பிரயாணம் போகாதவனமாய் இருந்தும் பஸ்காவை ஆசரிக்காதே போனால். பஸ்கா கர்த்தருடைய பந்திக்கு நான் குளிச்சு சோபதாச்சு குளிச்சு துணி மாத்திட்டு தான் வந்திருக்கேன், ஆனா பந்தி எடுக்க மாட்டேன். அசை என்ன சொல்லுதுங்க? ஒருவன் சுத்தமுள்ளவனுமாய். எல்லாம் பிரச்சனை தான் பத்தியலா. அதோட மொத்தம் நமக்கு சர்வத்திர குழப்பமாக தான் இருக்கு. ஏன்னா தெரியுது ஆவியானும் கரெக்டா சபையோட பேசிட்டு இருக்கிறான்னு தெரியனால எனக்கு தெரியும் வல்லமையா கன்வென்ஷன் நடந்தா ஈபில தேங்காய் ஓலை விழும் கண்டிப்பா. அல்ல சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பல வருஷங்களுக்கு முன்னாடி 2009 அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். 2009 அதுக்கு முன்னாடி 2003-4 இருக்கும் நினைக்கிறேன். புத்தளத்தில் ஒரு ஐபிசி சபை கன்வென்ஷன் கிரவுண்ட்ல பேசிட்டு இருக்கிறாங்க. தீ இறங்குது கிரவுண்டில், அப்படி ஃபயரா மீட்டிங் போயிட்டு இருக்கு. பட்டார் ஒரு வாழை வந்து விழுந்து பாரு ஈபில பட 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 கேட்டு. அப்பவே நான் நினைச்சேன் இந்த கன்வென்ஷன் சக்சஸ் ஆயிருக்கும். தெரியுங்க, தடை வருதுன்னு அது ரொம்ப நல்லா இருக்கும்னு தெரியும். ஆரம்பத்திலே இந்த பிரச்சனை கராமரான் இதெல்லாம் ஒரு மாதிரி பண்ணிச்சு. அதுக்கப்புறம் இது வெட்டி 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 நம்மளை ஒரு மாதிரி காட்டுது. இது எல்லாமே நமக்கு நல்லா விளங்குது. தெய்வம் தம்புராயம் மண்ணு ஆலயத்துக்குள்ள இறங்கிட்டாரு. இந்த ராத்திரி சுகம் நிச்சயம். முன் பக்கத்திலிருந்து பின்பக்கம் இருக்கிற அத்தனை பேரையும் இயேசு தொடப்போகிறார். ஒலிபெருக்கின் சத்தம் கேட்கிற வீட்டுக்குள்ள வல்லமை புறப்படும். இந்த கன்வென்ஷன் மந்தைகளை வெளியே கொண்டு வர போகிறது. இந்த கூட்டம் சில விடுதலைகளை கொண்டு வர போகிறது. இந்த கூட்டம் மந்தைகளை அணி அணியாய் பவுஞ்சு போஞ்சா கூட்டி சேர்க்க போகிறது. இதா தெய்வீக சுகம் வெளிப்படுகிறது. Come on everybody. Oh Rama Shanta Rabasya. என்னாகும் 9:13. ஒருவன் சுத்தமுள்ளவனுமாய் பிரயாணம் போகாதவனுமாய் இருந்து பஸ்காவை ஆசரிக்காதே போனால் அந்த ஆத்துமா குறித்த காலத்தில் கர்த்தரின் பலியை செலுத்தாதபடியினால் தன் ஜனத்தாரில் இராமல் அறுப்புண்டு போவான். ஆமென். அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம்.
அப்போ கர்த்தருடைய பந்தியை எடுக்காமல் நிராகரித்து தள்ளி போட்டு வேண்டாம் என்று விட்டு அந்த பந்தியை விட்டு தூரமாக இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவர்களை வாதிப்பார். அது ஒரு வியாதி. இப்ப சொல்றேன், 2025ஆம் ஆண்டுல நீ மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருந்தா எப்பெல்லாம் பந்தி நடக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போங்க. வீட்டுக்கு போம்பா, வீட்டுக்கு போக கேளுங்க. அழிய கேலண்டர்ல போட்டிருக்கான்னு பாருங்க எந்த வாரம் திருவிருந்து. அந்த திருவிருந்து வாரத்துல அடிச்சு நினைச்சு குளிச்சு துவைச்சு சுத்தமத்தமா வந்து சேருங்க. ஒரு அல்லையா சத்தமா சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. கமான், வாசிங்க பார்க்கிற உபாகமத்தின் புத்தகம் 23:21. உபாகமம் 23:21. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தா அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார். அது உனக்கு பாவமாகும். அது உனக்கு பாவம். பொருத்தனை சேர் வாங்கி தந்தறேன், ஆமே லைட் வாங்கி தந்தறேன், கேமரா வாங்கி தந்தறேன் எல்லாம் சொல்லிவிட்டு கேட்காத மாதிரி அவன் சொல்லாத மாதிரி காதை புத்திக்கிட்டு அப்படியே நடந்தேன்னா அங்கே பாவமா? அது வியாதியை கொண்டு வருமா? பொருத்தனை செய்துவிட்டு அதை செலுத்தாமல் இருந்தால் அது வாதைகளை வரப்பண்ணும். அது ஒரு பாவம். நல்ல சத்தமா சொல்லுங்களேன், இன்னும் சொல்லுங்களேன். சிலருக்கு வாயில நிற்கும் பொருத்தனை. பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கும் போதே தோணும் அவங்களுக்கு, ஆமை அடுத்த வருஷம் கன்வென்ஷன் நான் தான் பொறுப்பெடுப்பேன்னு சொல்லிட்டு போயிருவேன். தடாப்புடான அந்த உற்சாகத்தில் பரவு தாங்க முடியாது. பொருத்தனை செலுத்த முடியலன்னா பொருத்தனை செய்யாம இருக்கணும். ஆனா பொருத்தனை பண்ணிட்டா செலுத்த எவ்வளவு வேணும்? தாமதியாது. அது பாவமாம், அது வியாதியை கொண்டு வருமா? அல்ல சத்தமா சொல்லுங்களேன். சிலர் இப்போதான் பழைய ஃபைல் எல்லாம் திருப்பி பார்க்குறாங்க. அப்போ நமக்கு மற்ற தர சுற்று மற்ற சாணத்தினால தானோ, நமக்கு மற்ற அந்த கால்வெளியெல்லாம் மற்ற காரியத்தினால தானோ இப்போலாக்கு சிலருக்கு வியாதிக்கு காரணம் விளங்குது. கால் வலின்னு தெரியும், ஆனால் வலிக்கு காரணம் இப்போதான் தெரியுது. இன்னைக்கு ராத்திரி குணமாக்கிடுவாரு. காரணம் தெரிஞ்சிச்சு இல்லையா? தெரிஞ்சில்ல சகோதரி, சகோதரா தெரிஞ்சில்ல. உங்களுக்கு இன்னைக்கு சுகம் உண்டு. ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். இந்த காரணத்தை எந்த வேலூர்ல டிகிரி முடிச்ச டாக்டர் அல்ல லண்டன்ல முடிச்சுட்டு வந்தாலும் அது உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நமக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்படுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்தை பிள்ளைங்களை அடக்கி வளர்க்க தெரியலைங்க. பாவம், பாவமா? பிள்ளை அடங்கேல, என் பிள்ளை அடங்கேல. வசனம் சொல்லுது பெற்ற பிள்ளைய அடக்க தெரியலைங்க, அது பாவமா? காலை ஒடிச்சு போட்டாலும் வளர்க்கணும். அதுக்கு மீற ரயில்வேல போய் கிடைக்குது, அங்கதான் உறங்க வேணும், அங்க உறங்குன்னு சொல்லுங்க, அங்கேயே உறங்கிரு. ஆனா நாம் பாவத்தை வேண்டி கட்ட முடியாது. வசனம் என்ன சொல்லுகிறது? அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம். ஆமென். அப்ப பிள்ளைங்களை எனக்கு வளர்க்க தெரியலன்னா அது பாவமா? கல்யாணம் பண்ண தெரிஞ்சது, பிள்ளை பெற தெரிஞ்சது, ஆனா பிள்ளைய வளர்க்க தெரியல. ஐயோ பாஸ்டர், அப்படி ஒண்ணும் பிள்ளைய சொல்லாதீங்க. அவன் மொபைல் அங்க வச்சுட்டு போட்டு அவன் நல்லா இருந்தா போதும். அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். காரியம் நடக்காதுன்னு சொல்லுங்க, பிள்ளை போவேன். நீ படிச்ச பள்ளியில நான் படிக்கலன்னு சொல்லுங்க, நீ படிச்ச பள்ளியில நான் படிக்கல. ஒரு நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லி பாருங்க. நீ படிச்ச பள்ளியில நான் படிக்கலடா, நீ படிச்சதை பாருடா. நான் படிச்ச பள்ளி வேற. பிள்ளைகளை சரியாய் வளர்க்க தெரியாததினால்
பிள்ளையை அடக்காமற் போனதினால் பாவம் வந்துச்சான். புரிஞ்சுச்சான்? பிள்ளை வளையிற மாதிரி எல்லாம் நம்ம வளையக்கூடாது. பிள்ளைக்குடைய பாசம் மனசுக்குள்ள இருக்கணும். ஆனா வாயில கரெக்டா பேசணும் பிள்ளைகிட்ட. ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நிறைய பெற்றோர் நினைக்கிறீங்க, ஆமா எல்லாம் சரிதான் போல. ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப வியாதிக்கு காரணம் புரிஞ்சுதா? வேற ஒண்ணும் பெரிய பாவம் ஒண்ணும் நீங்க செய்யல, நானும் செய்யல. நம்ம செய்யறதெல்லாம் சின்ன பாவம் தான். ஆனா அந்த சின்ன பாவம் தான் சாபத்தையும் வாதையும் கொண்டு வருது. இன்னைக்கு ராத்திரி அவர் தெய்வீக சுகத்தை தர விரும்புகிறார். நான் பாவி என்று உணர்கிற உங்களுக்கு விடுதலை இன்னைக்கு ராத்திரி நிச்சயம். டுநைட் சுகமளிக்கிற ராத்திரி. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்றேங்க, இன்னைக்கு ராத்திரி வியாதியோடு வந்திருக்கிற உங்களை இயேசு குணமாக்குவா. இந்த கன்வென்ஷன் முடியும் வரையிலும் ஹீலிங் நடந்து கொண்டே இருக்கும். இயேசு இந்த 40வது ஆண்டு கன்வென்ஷன்ல கர்த்தர் செய்ய விரும்புகிறார். என் ஜனங்களை நான் குணமாக்குவேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பிரியமானவர்களே, தாவீது தான் செய்த பாவத்தின் நிமித்தம் பிள்ளையை கர்த்தர் வாதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப சொல்றேன், பெற்றோர் செய்கிற பாவத்தினால பிள்ளைகள் வாதிக்கப்படுவார்கள். ஜாக்கிரதை. எந்த பாவத்தை எங்க செய்தாலும் வாதிப்பு ஏற்படும் என்பதை மறந்துவிட வேண்டும். அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், நேரத்தை கருதி ஜெபிக்க விரும்புகிறேன். 2 நாளாகும் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 10ஆம் வசனம் 12ஆம் வசனம். பாவத்தினால் கால்கள்ல விலகீனம் வந்துச்சாம். ஆசா அரசாண்ட 30. Thank you sister, thank you. ஆமென். 2 நாளாகமம் ஆமென் ஸ்தோத்திரம் 21ஆம் அதிகாரம் 18 19 வசனத்தை வாசிக்கும் பொழுது யோராம் தன் பாவத்தினால் குடல் துண்டு துண்டா அழுகிச்சுதான். எனக்கன்பானவர்களே, உடன்படிக்கை பட்டியை தொட்டதினால் பார்த்ததினால் 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் ஆமென் ஸ்தோத்திரம் 5-6 சாப்டர் வாசித்து பாருங்க. உடன்படிக்கை தொடக்கூடாததை தொட்டு தொடக்கூடாததை செய்ததினாலே பாவம் வந்ததாம். அடிக்கப்பட்டார்கள். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், இன்னைக்கு ராத்திரி செய்யக்கூடாததை, பேசக்கூடாததை, தொடக்கூடாததை செய்யும் போது என்ன வருமா? பாவம். சரி, பாவம் எதனாலன்னு சொல்லிட்டேன். அதோடைய சொல்யூஷனை சொல்லாம நான் போயிடக்கூடாது இல்லையா? நான் சொல்றத ரெக்கார்ட் மட்டும் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எழுத கூட டைம் கொடுக்க முடியாது. ஏன் டைம் முடிஞ்சிச்சு. ஆமென். எப்பொழுது இந்த வியாதி குணமாகும்? சங்கீதம் 32:32 என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை குணமாக்குவேன். யாத்திராகமம் 5:16 ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். குற்றங்களை அறிக்கையிடும் போது வியாதி குணமாகும். சங்கீதம் 103:3 அக்கிரமங்களை மன்னித்து நோய்களை குணமாக்குவார். ஏசாயா 57:17-18 அவர்கள் வழியை பார்த்தவர்களை குணமாக்குவார். சங்கீதம் 107:20 அவர்கள் வார்த்தை அனுப்பி குணமாக்குவார். கண்களை மூடுவோம். Thank you Jesus. முதலாவது பாவங்களை உணர்ந்து தேவ சமூகத்தில் சங்கீதம் 32 சொல்லப்பட்டது போல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை குணமாக்குவேன். ப்ளீஸ் ஒரே ஒரு நிமிஷம் எழுப்பி நிற்பீங்களா? நீங்க பெரிய பெரிய டைரிகளை வச்சுட்டு இருக்கீங்க, மடக்கிறதுக்கு லேட் ஆகுது. கொஞ்சமா சீக்கிரமா மடக்கிட்டு எழுப்புங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. 2025 நீங்க எல்லாம் டைரி வாங்கியிருக்கீங்க போல இருக்கு. பரவாயில்ல. ஆமாம், மீதமுள்ள கூட்டங்களில் நல்லா எழுதிக்கங்க. ப்ளீஸ் எவ்ரிபடி ஸ்டாண்ட் ஆன் ஃபீட். எல்லாம் எழுப்பி நில்லுங்க. தேங்க்யூ ஃபாதர். அப்பா கொடுத்த டைரியும் கூட வாங்கிட்டு போங்க. 150 ரூபான்னு சொன்னாங்க, அதையும் வாங்கிட்டு போங்க. அதுலேயும் சேர்த்து எழுதுங்க. எல்லாம் எழுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் எழுப்புங்க. இடையில ஒரு சின்ன பிஸ்னஸ், வேற ஒன்றும் இல்லை. ஆமாம், கமா எல்லாம் எழுப்பி நில்லுங்க பார்க்கலாம். எல்லாம் எழுப்பி நில்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நான் அவர்களை குணமாக்குவேன். இயேசு சொன்னார், நான் அவர்களை குணமாக்குவேன். இன்னைக்கு ராத்திரி இயேசப்பா என்கிட்ட ரொம்ப தெளிவாக சொன்ன ஒரு வார்த்தை, ஐ அம் கோயிங் டு ஹீல் யூ. நான் உங்களை குணமாக்க போகிறேன்னு சொன்னார். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இப்போ கேளுங்க,
ஆண்டவரே என்னோட வியாதியுடைய காரணத்தை நான் உணர்ந்துக்கிட்டப்பா. ஆண்டவரே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை குணமாக்குவேன்னு சொன்னீங்கப்பா. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. சொஸ்தமாக குற்றங்களை அறிக்கையிடு. சொஸ்தமாகணும்னா குற்றங்களை அறிக்கையிடு. ஆமென். வேதம் சொல்லுகிறது அவர் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து ஒரு வியாதி அவர் குணமாக்குவாராம். தேங்க்யூ ஃபாதர். அவர்கள் வழிகளை பார்த்து அவர்களை குணமாக்குவார். சங்கீதம் 107:20 வசனத்தை அனுப்பி குணமாக்குவார். ப்ளீஸ் எவ்ரிபடி க்ளோஸ் அண்ட் லுக் அட் ஜீசஸ். இயேசுவே இப்போ நீங்க பார்க்க வேண்டியது கல்வாரி சிலுவை. ஆமா, நீங்க சுரேஷ் மேத்யூவை பார்க்காதீங்க. ஆமா, இப்போ நீங்க பார்க்க வேண்டியது இயேசுவை பாருங்க. இந்த ராத்திரி இயேசு உங்களை குணமாக்க வந்திருக்கிறார். இயேசு உங்களை விடுவிக்க வந்திருக்கிறார். இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய வந்திருக்கிறார். தேங்க்யூ ஃபாதர். இப்ப கூப்பிடுங்க, இயேசுவே கூப்பிடுங்க, பார்க்கலாம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. சுகமாயிருக்க இயேசு உங்களை அழைக்கிறார். சுகமாயிருக்க இயேசு உங்களை அழைக்கிறார். கூப்பிடுங்க, பார்க்கலாம். என்னை நோக்கி கூப்பிடு, உன்னை நான் குணமாக்குவேன். பாருங்க, என் தேவனே கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீ. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீ. டுநைட் பிரதர் கூப்பிடுங்க, சிஸ்டர் கூப்பிடுங்க, தங்கச்சி கூப்பிடு, தாமே சகோதரா கூப்பிடு, தாயே கூப்பிடு. இந்த ராத்திரி சுகத்தை பெற்றுக்கொள்ள போகிறார். ஆமென். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கி வருகிறது. அப்போட வல்லமை இறங்கி வருகிறது. இந்த ராத்திரி அவன் என்ன நோக்கி கூப்பிடு, என் தேவனே, என் தேவனாய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டு என்னை குணமாக்கினீ. கமான் 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 சிஸ்டர், கமான் பிரதர், கமான் கமான். அவன் மாத்திரைகள் தராத விடுதலை, டாக்டரால் முடியாத குணம், சுகமாக்க முடியாத வியாதி இந்த ராத்திரி அப்பா உன்னை தொடுகிறார். இயேசுவின் நாமத்தினால் 40வது ஆண்டு விழா கன்வென்ஷன்ல எங்க அப்பாவோட சுகமளிக்கிற வல்லமை இலவசமாய் பெற்றுக்கொள், இலவசமாய் பெற்றுக்கொள். ஹalleluya, 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 ஹalleluya. நல்ல நல்ல கை தட்டுங்க, பார்க்கலாம். ஒரு வல்லமை இறங்கி வருது பாரு. இதா வல்லமை இறங்கி வருது, அபிஷேகம் இறங்கி வருது. கை தட்ட ஆரம்பிங்க, பார்க்கலாம். எலக்ட்ரிக் ஷாக் போல ஒரு வல்லமை ஒன்று தொடுது பாரு. உன் கண்கள்ல பார்வை, கேட்கக்கூடாத செவிகள்ல கேள்விக்கிற. இதா உன்னுடைய தலைவலி, உன்னுடைய முதுகு வலி, உன்னுடைய இடுப்பு வலி, உன்னுடைய கால் வலி, உன்னுடைய குடல் பிரச்சனை, யூட்ரஸ் ப்ராப்ளங்கள், லிவர் ப்ராப்ளங்கள், ஹார்ட் ப்ராப்ளங்கள், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஓ வல்லமை புறப்பட்டு வருகிறது. பெற்றுக்கொள் தெய்வீக சுகத்தை. கமான் கமான். ஹalleluya. நல்ல கைகளை தட்டி ஒரே ஒரு அடி, ஒரே ஒரு அடி. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு அடி கைகளை தட்டுங்க, பார்க்கலாம். வல்லமை புறப்பட்டு வருது. தங்கச்சி, உன்னுடைய வியாதியை இயேசு குணமாக்குறா. சிஸ்டர், உன் வியாதியை இயேசு குணமாக்குறா. பிரதர், இயேசுவை ஹalleluya, ஹalleluya. நீ வியாதியை இனி சுமக்க வேண்டியது இல்லை. இந்த ராத்திரி call unto me and I will answer you. இப்போ தெய்வீக சுகத்தின் ராத்திரி பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். உடவலவல் சொந்தரவலவசியா, இக்கவரவலவலவசியா. பொல்லாத ஒற்றை தலைவலி மறைவதாக, மயக்கங்கள் மறைவதாக, தள்ளாட்டங்கள் மறைவதாக, பலனில்லாத அனுபவங்கள் மறைவதாக. மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, மாலாகாத காரியம் ஒரே ஒரு செகண்ட் கை தட்டி. மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாஹு. அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாஹு. ஆஹு எல்லாம் ஆஹு, உம்மாலிதான் எல்லாம் ஆஹு. ஜீசஸ் எல்லாம் ஆகும். தெய்வீக தொடுதலை பெற்றுக்கொள்ளுங்க, பார்க்கலாம். மாலாகாத காரியம் மறைகிறது. வியாதியுடைய கூறுகள் மறைகிறது. வேறுகளை பிடுங்குகிறார். வியாதியின் வேறுகளை பிடுங்குகிறார். இந்த 40வது ஆண்டு விழாவில் இயேசு கிறிஸ்துவின் சுகம். எஸ் எஸ் பவர். ஓ பவர். அக்கினி 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 அக்கினி. எஸ் எஸ். சந்தர ரௌடம
பிசாசின் அடிமைத்தனங்கள் விலகட்டும். எல்லா பிசாசின் அடிமைத்தனங்கள் விலகட்டும். பாவத்தின் கிரியைகள் அழியட்டும். சாப கிரியைகள் அழியட்டும். எஸ் 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 எஸ். அதிசயம் செய்பவர் நீரே ஐயா எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மகிமை ஆண்டவரே, உம்முடைய மகிமை இறங்குவதாக, உம்முடைய வல்லமை இறங்குவதாக, குணமாக்கு வல்லமை ஒவ்வொருவரையும் குணமாக்குவதாக. கர்த்தர் நம்மோடு பேசினார். அல்லேலூயா.